ஸோ ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியாமல் தான் இருந்தால் நானும் டேப்லெட் இன்ஜெக்ஷன் இதெல்லாமே எடுத்துகிட்டு தான் இருந்தோம். பரவாயில்லையா இப்போ? ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ இந்த விலாக் வந்து எதை பற்றின விலாகுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தம்ப்லைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே தான், இந்த நிலைமைக்கு திவ்யா வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து திவ்யா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. வீட்டுக்கு அவளுக்கு ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக நான் வந்தேன். உங்கள் திவ்யா நிலைமையை நீங்களே வந்து பாருங்கள். நானும் என்னால் முடிஞ்சது நானும் அவளுக்கு கேர் கொடுத்துட்டு அவளோட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். அதை தாண்டியும் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ vlog ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ vlogக்குள்ளே போகலாம். முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து vlog ஒன்று போட்டிருப்பேன். ஸோ ஒன்றும் இல்லை, நிறையா போட்டிருக்கேன். இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 vlog நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் திவ்யாவோட ஹெல்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்கனவே கொஞ்சம் உடம்பு சரியாமல் தான் இருந்தால் நானும் டேப்லெட் இன்ஜெக்ஷன் இதெல்லாமே எடுத்துகிட்டு தான் இருந்தோம். அதை தாண்டி இப்போ வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க, இப்போ இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவளுக்கு என்னன்னே தெரில, ஹெவியாக ஆனாலே ஸ்வெட் ஆனாலே ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு மெலிஞ்சிருது, அதனாலே ரொம்ப வீக் ஆகிடுறா. ஸோ ஆனால் இது வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், ஏன்னா ரொம்ப நேரம் இங்கேயே இருக்க வேணாம். நம்ம போய் ஃபஸ்ட்டு அவளை பார்ப்போம். ஃபைனலாக மூடணும், அவ்வளோதான். நான் மூடி கொஞ்சம் வளைங்க, கொஞ்சம் வளைங்க. நிலைமை தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். மெடிசன் வாங்கியாச்சு, எவ்வளோ மெடிசன் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. எழுதி கொடுத்துருக்காங்க. ஏன் பரவாயில்ல இப்போ? ஏன் பரவாயில்ல இப்போ? ஆக்சுவலி வந்து
திவ்யாவுக்கு வந்து யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. டெஸ்ட் எடுத்துட்டு நான் இன்னொரு லேபுக்கு போறேன். ஸோ கொஞ்ச நேரம் இன்னும் இவ்வளோ வரைக்கும் தூங்குறோம். தூங்கட்டும். போய் அதுக்குள்ள அந்த டெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துருவோம். திவ்யா குளுக்கோஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கா. மறுபடியும் ஒரு டெஸ்ட். கடவுளே, ஒரு நோஞ்சானாட்டம் ஆயிட்டேன். ஃபைனலி ஒரு நோஞ்சானாட்டம் ஆயிட்டேன். ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம் திவ்யாவை கூட்டிட்டு. திவ்யாவா ஓகேவா? வலிக்குது. வலிக்குது. வலிக்குதா? உடம்பு பரவாயில்லையா? உடம்பு சிவாவை சாப்பிடலாமா? சாப்பாடு கொடுத்துட்டா? முட்டை கொடுத்துட்டா? சாப்பிட்றியா? வா. சண்டை போட்டுனுக்குற வா, அப்படிதான் உடைக்கணும். பா ஆம்லேட் போறதுக்குள்ள நீ பண்ற பாரு அமக்கலம், அநியாய அக்கிரமம் பண்ற அந்த ஆம்லேட்டை. இதே டைலாக்க நான் உனக்கு சொல்றேன் ஒரு நாள், சரியா? என்ன பேசாலும் கேட்காத. என் புருஷன் போட்ட ஆம்லேட் எனக்காக. உடை போட்டு உடை. சக்கரை கொட்டணும். எடுத்துரு, அவள் தான் ஆஃப் பண்ணு. என்ன பண்ற மாமா? முடிஞ்சா? இது யாருக்கு? இது யாருக்கு? பாத்ரூம் போட்டணும். இது யாருக்கு? சாப்பிடுவியா? சாப்பிடணும். சாப்பிட்டு தான் குடிக்கணும். இது யாருக்கு? இது என்ன? இது இதான், இதுதான் ஆம்லெட் மாதிரி இருக்கு. பாத்ரூம் போயிட்டு வரேன் நானே. நான் வந்து போட்டுக்கிறேன். நீங்க கூட சாப்பிடுங்க. நீ என்ன சாப்பிட போற? ஐயோ. ஓகே கைஸ், திவ்யா வந்து இப்போதான் ஆம்லெட் போட்டு சாப்பிட வச்சுட்டு தூங்க வைக்க போகிறேன். சரி, கடைசியாக உங்கள்கிட்ட இன்னும் இது வரைக்குமே என்னடா என்னாச்சுன்னு சொல்லி பதட்டத்தில் இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் இந்த செட்டப்லாம் பண்ணி இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 vlog 4 vlog தொடர்ந்து பிஃபோர் இதுக்கு முன்னாடி உள்ள vlogs நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே திவ்யா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வந்த அன்னைக்கு வீடு ஒட்டடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தான் ஒட்டடை அடித்து நான் தான் வீடெலாம் க்ளீன் பண்ணேன். ஆனால் அவளுக்கு டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்கல, கோல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் vlog, அது என்னது, ஸ்லிப்பிங் இது ஒன்று பண்ணமே, ஸ்லீப்பிங் இரிட்டேட்டிங் vlogலையும் பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே கொஞ்சம் மேடம் வந்து டயர்டாக தான் இருந்திருப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி மாத்திரை மெடிசன்ஸு இதெல்லாமே வாங்கி கொடுத்து தான் இருந்தேன். திடீர்னு இன்றைக்கி ஈவினிங் என்னென்னாக்கா மயக்கம் போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த வல்லளவில் இருக்குது உடம்பு. மயக்கம் போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் சரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம்.
அங்கே போய் பார்த்தாக்கா குளுக்கோஸ் ஏற்றி அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு இன்னொரு 3 டெஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் 8:30க்கு வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெவியாலாம் ஆடக்கூடாதுன்னு டாக்டரே சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட்டில் யூரின் டெஸ்ட்டு என்னென்னமோ டெஸ்ட் எடுத்தாங்க. இது வரைக்கும் எடுத்த டெஸ்ட்டில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 3 டெஸ்ட்டு வந்து வெறும் வயித்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் வர சொல்லியிருக்காங்க. நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இதில் என்னன்னாக்கா அந்த டாக்டர் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுன்னு சொல்ல எனக்கு இன்னும் பீதியாகிடுச்சு, என்னவோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபஸ்ட்டே கேட்டார் டாக்டர், எதுனா என்ன மயக்கம் போட்டு விழுந்தாங்க. என்ன சார் நார்மலாக தான் சார் இருந்தாங்க, ஒன்றும் இல்லை, கோல்டு. இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாம் பொதுவாகவே அவளுக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் என்னன்னா, இல்லை நம்ம வந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அப்படியே டெஸ்ட்டை எல்லாமே எழுதி கொடுத்து அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சி ஓரியாடி இப்போ தான் வந்தோம். ஸோ நாளைக்கு அந்த டெஸ்ட்டும் வந்துருச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு அது நார்மலாக தான் இருக்கும். இல்லை உங்கள் திவ்யாவை நல்லா சாப்பிட சொல்லுங்கள், ஹெல்த்து மேலே கேர் பண்ண சொல்லுங்கள். என்னால் வாங்கி தர முடியும், ஊட்டியும் விட முடியும், ஆனால் அதை வந்து என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். அது யார் கையில் இருக்குது? உங்கள் திவ்யா கையில் இருக்குது. அதாவது ஏன் திவ்யா கையில் ஒன்றுமே இல்லையா, அதாவது நம்ம திவ்யா. ஓகேவா? உங்கள் திவ்யா ஏன் திவ்யாவில் நம்ம திவ்யா கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் ஒழுக்கமாக டைமுக்கு சாப்பிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செஞ்சு யாரும் பயந்துக்க வேண்டாம். இதுதான் உண்மை, இதான் நடந்தது. இதுக்கு முன்னாடி இந்த விலாகில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து பயந்துகிட்டே இருப்பீங்க, என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. தம்ப்லைன் பார்த்தும் பயந்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. நானும் அப்படி தான் பயந்தேன். ஸோ நான் பயந்ததை இது பண்ணி தான் அந்த தம்ப்லைனே இப்படி வச்சுருந்தேன். வேறு எதுவும் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் என்னென்னலாம் பயந்தேன் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சொன்ன விதத்தில் அந்த கிஸ்ட்டுலாம் சொன்னோன்னே நான் கொஞ்சம் பீதி ஆகிட்டேன் நிஜமாகவே. ஸோ வந்து வீட்டுக்கு வந்தப்போ தான் அந்த இன்ட்ரோவே எடுத்தேன். ஏன்னா டாக்டர் வந்து ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் எடுத்துருக்கீங்களா, ஏதாவது ஸ்கேனு ஏதாவது எடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி இவளுக்கு வந்து கோல்டு இருந்து நாங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தோம், அந்த டெஸ்ட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸுக்காக இந்த பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில மெடிசன்ஸ்லாம் எழுதி கொடுப்பாங்கள்ல டாக்டர்ஸு, அதை வந்து ஒரு டாக்டரை பார்த்துருந்தோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு சொன்னார். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டெஸ்ட் பண்ணீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். அதனால் நான் வீட்டுக்கு வந்தப்போ தான் அந்த இன்ட்ரோவே எடுத்திருப்பேன். ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து அதெல்லாம் கூட செக் பண்ணிட்டு, ஒன்றும் இதெல்லாம் வந்து சும்மா சாப்பிட்றதுக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, நம்ம ரிசல்ட் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். பசி எடுக்கிறதுக்காக எழுதி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஃபுட் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு சொல்லும் போது, நாங்கள் ஃபர்ஸ்ட்டு போன செக்கப்பில் அவங்க வந்து ஃபுட்டு எடுத்துக்கிறதுக்காக டானிக்கு டேப்லெட்ஸ் இதெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது இவர்கிட்ட காமிக்கும் போது இவங்களும் இது ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான், பசி எடுக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதுதான் விஷயம், வேறு எதுவும் நீங்கள் வந்து பயந்துக்காதீங்க. ஆனால் இன்னொன்று கோல்டுக்குமே எழுதி கொடுத்தாரு. அந்த கோல்டு ஏற்கனவே முன்னாடியும் வந்து கோல்டுக்காக நாங்கள் அந்த ஸ்கேன் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா, எடுத்திருந்தோம். அதை எடுத்துகிட்டு போனேன். அதை பார்த்துட்டு திட்டினார், என்ன இது, ஏன் இந்த மாதிரி ரொம்ப கோல்டாகுது, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மாஸ்க்கு போட்டுக்கோங்க. அதனால தான் அந்த ட்ரிப்ஸ் ஏற்றினப்ப கூட மாஸ்க்கு போட்டுருப்பாங்க. இனிமேல் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒத்துக்கலை, டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டஸ்ட்டுன்றதை தாண்டி எனக்கு சும்மாவே என்னோடய நோஸில் நான் சும்மா எப்படி பண்ணாலோ, இல்லை ஏதாவது மூக்கில் டஸ்ட் இருக்குது அப்படின்னு ஏதாவது பண்ணாலும் எனக்கு கண்டினியூவாக அந்த தும்மல் வர ஆரம்பிச்சிருது. அப்படி சொல்லி தான் நாங்கள் போன வாட்டி போய் பார்த்தோம். அதுக்கு தான் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது இன்னுமே சரியாகலை. ரொம்பவே பயந்துட்டோம். ஸோ அது மாதிரி தான் இந்த விலாக் ஸ்டார்டிங்லேருந்து நீங்களும் பார்த்து பயந்துருப்பீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம். இப்போ நாளைக்கு காலையில் ஒரு 3 டெஸ்ட்டு எடுக்க வர சொல்லியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டும் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எனக்கு என்னென்னா, நான் சொல்லிட்டேன் டாக்டர் சார், நீங்கள் வந்து எனக்கு தெரியல சார், பயமாக இருக்குது, திடீர்னு நல்லா இருந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன டெஸ்ட்டு எதாக இருந்தாலும் நீங்கள் இப்போவே பார்த்துருங்க சார்னு சொல்லிட்டேன். அதனால தான் அவர் வந்து எல்லா டெஸ்ட்டுமே டக்குன்னு ப்ரொசீஜர்லாம் பண்ணார். கொஞ்சம் தெம்பாக இருக்கிறதுக்காக குளுக்கோஸ் பாட்டில் ஒரு 2 பாட்டில் போட்டு விட்டார். ஸோ அதனால தான் வந்து இது சரி, ஓகேவா, நீங்கள் எதுவும் பயந்துக்காதீங்க, இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை கைஸ், நான் நல்லா தான் இருக்கேன். இந்த கோல்டுனால தான் அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு 6 நாளாக அந்த ஸ்வெட்டானால் அந்த டயர்ட்னஸ்னால என்னோடய ஃபேஸ் டல்லாக இருக்குது, எனக்கு உடம்பு கறங்கின மாதிரி இருக்குது.
வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் காய்ஸ் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நான் ஊருக்கு போன vlog எடுத்து பாருங்கள். நான் வண்டியில் ஊருக்கு போனேன். திவ்யா வந்து டாட்டா திவ்யா பார்த்து மாதிரி நானும் லியோ வண்டியில் போனோம். அந்த vlog-ஐ வந்து எடுத்து பாருங்கள். இல்லைனாக்கா அந்த vlog-ஐ நான் வந்து இந்த vlog-லேயே நான் பின் பண்ணி அந்த லிங்க்கு நான் அட்டாச் பண்ணி விட்றேன். நீங்கள் தொட்டாலே தெரிஞ்சிடும் பாருங்கள். அதில் எப்படி இருக்கா, வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். சொல்கிறத கேட்குறதே இல்லை. ஒர்க்குக்கு போனால் ஒர்க்குன்னு இருக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைமுக்கு சாப்பிட்ணும், நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம கேர் பண்ணணும். சரி, நம்மளை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது, அந்த ஜீவனுக்கு நம்மளை விட்டால் யாரும் கிடையாது, நம்ம தான் வந்து அதை கேர் பண்ணணும், அதுக்காக வேண்டியாவது நம்ம வந்து நல்லா இருப்போம் அப்படின்னு வந்து சில ஜென்மங்கள் நினைக்க மாட்டேங்குது. எனக்கு என்ன அப்படியே இருக்காங்க. இது வந்து என்றைக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியலை. அப்படி தானே? ஓ, என்ன பற்றி தான் பேசிகிட்டு இருக்கியா? பேசுறியா நினச்சிருந்தேன். நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் காய்ஸ். மயக்கம் போட்டு விழுந்தோன்னே சீரியஸ்லி ரொம்ப பயந்துட்டேன். அருணுமே ரொம்ப பயந்துட்டான். அருணும் நானும் பயந்து தான் வண்டியில் உட்கார அழுத்துறான். இப்போ நடுப்பார நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். அவன் ஓட்டுனா ஸ்பீடு கண்ணை முடி தரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் போய் நிப்பாடிட்டான். திரும்ப அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வந்து சரி ஓகே நம்ம வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நாங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காரு. ஓகே அப்பா அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில், அதாவது லைன் கிங் ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்து என்னை பார்த்தாங்க. என்னோடய ஃபேன்ஸ் ஆன நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து நீங்கள் என்னாச்சுன்னு வந்து கேட்டாங்க. சரி ஓகே, அவங்க எல்லாருக்கும் பார்த்துட்டாங்க. சரி கண்டிப்பாக நம்ம எல்லா ஃபேமிலிக்கும் மொத்தமாக vlog எடுத்து போட்டுருவோம், ஒன்றும் இல்லை நீங்கள் பயந்துக்காதீங்க. ஏன்னா 1-2 பேர் பார்த்துட்டு பேசாமலே, ஏன்னா அவங்க பேஷண்ட், அவங்களோட பேரண்ட்ஸு அவங்களோட சிஸ்டர்ஸ்லாம் வந்து பேஷண்ட் போல், அப்படியே அவங்க பார்க்குறாங்க கேட்க வர்றாங்க, அப்படியே அவங்க இதில் கேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து பேச முடியல. மற்றபடி வேறு எதுவும், அதனால தான் இதை இன்ஃபார்ம் பண்ணிடலாம், நம்ம ஃபேமிலி மொத்தத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஏன்னா நான் நிஜமாக அங்கங்கே நிறைய பேர் பார்த்தாங்க. நான் கூட்டிகிட்டு போனப்போ அருண் போன ஸ்பீடில் வர்றப்பையும் பார்த்தாங்க. சரி, அதனால தான் எல்லாேருக்கும் பொதுவாகவே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்ட்ரோவே எடுத்தேன். ஸோ யாரும் பயந்துக்க தேவையில்லை. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கிய காரணம் ஏன் நான் வந்து இதை நான் vlog-ஆக எடுத்தேன், எங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயத்த vlog-ஆக எடுத்தேன் அப்படின்னாக்கா, எங்களுக்கு ஒன்றுன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து அது என்னை பெற்றவங்க எல்லாமே எப்படியோ அது மாதிரி தான் நீங்களும். ஸோ வந்து உங்ககிட்ட நான் சொன்னேன் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவீங்க, அதுவும் இன்க்ளூடிங் இவளுக்காக ப்ரேயர் பண்ணிக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன கமெண்ட்ல கழுவி நீங்கள் ஊற்றுவீங்கன்றதுக்காக தான் இந்த vlog தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க, எதுவும் ஆகக்கூடாதுன்னு. எல்லாருமே நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், நோ ஃபீல், எதுவுமே பயந்துக்க வேண்டாம். ஸோ ஓகே, முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த vlog உங்களுக்கு நிஜமாவே நிறைய டென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். யாரும் டென்ஷன் ஆகாமல் இந்த இப்போ நான் பேசுகிறத வச்சு யாரும் டென்ஷன் ஆகியிருக்க மாட்டீங்கிறதையும் நான் நம்புகிறேன். சரி ஓகே, கண்டிப்பாக இதே மாதிரி நெக்ஸ்ட் vlog இதே மாதிரி இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஃபன்னாக வேற ஒரு vlogல உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே, உங்கள்கிட்ட பாய் சொல்லிட்டு போகிறது நான் உங்கள் மதன் திவ்யா. ஓகே காய்ஸ், பாய் பாய், லவ் யூ ஆல். நான் நல்லா தான் இருக்கேன். நான் தான் பயந்துட்டேன்ப்பா. அவங்களுக்கு வந்து vlog போட்டாதான் தெரியும் காய்ஸ். உங்களுக்கு நான் vlog போட்டாதான் தெரியும். நான் லைவில் இருந்திருப்பேன். எனக்கு யோசிச்சு பாருங்கள், யாருமே ராகவிமாவும் ஊரில் இல்லை, எனக்கு எப்படி இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமாப்பா. ஒன்றும் இல்லை, ஆல்வேஸ் ஃபைன்.